டேவிட் லிவிங்ஸ்டன் என்ற உலக பிரசித்தி பெற்ற தேவனுடைய மனிதர் ஆப்பிரிக்க நாட்டிற்கு போனார். அங்குள்ள மக்களுக்கு உதவி செய்ய, இறை தொண்டை செய்ய. பாஷை தெரியாது, இடம் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அப்பொழுது ஒரு குறிப்பிட்ட குடிகளின் தலைவரை அங்கு சந்தித்தார். அவர் சொன்னார், நீ இப்படி தனிமையில் பல இடங்களுக்கு போவது பாதுகாப்பு உள்ள ஒரு காரியம் அல்ல. ஒன்று செய்கிறேன், உன்னோடு கூட நான் ஒரு உடன்படிக்கையை செய்து கொள்ளட்டும் என்றார். ஒரு பாத்திரத்தை எடுத்தார். அதில் கொஞ்சம் மதுவை ஊற்றினார். கத்தியினால் தன்னுடைய விரலை கீறினார். அதில் இருந்து ரத்தம் வழிந்தது. இந்த ரத்தத்தை அதில் ஊற்றினார். கொஞ்சம் அவர் குடித்தார். மீதியாக இருந்ததை அவர் குடித்து விட்டார். இந்த ரத்தத்தின் மூலம் உன்னோடு கூட நான் நிரந்தரமான ஒரு உடன்படிக்கை என்று செய்திருக்கிறேன். என்னுடைய கிருபை, என்னுடைய பாதுகாவல், என்னுடைய தயவு இன்று முதல் உன் மேல் இருக்கு. உன்னை பாதுகாப்பது என் கடமை. ஆகவே என்னுடைய ஆட்சியின் அடையாளமாக அடையாளம் தரித்த இந்த கோலை உனக்கு கொடுக்கிறேன். நீ இதை எடுத்துக்கொண்டு போ. எங்கு போனாலும் இது உன்னோடு கூட இருக்கட்டும். இதை பார்க்கிறவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அதை பார்த்தவுடன் விளங்கிக் கொள்வார்கள், ஓஹோ, இந்த குடிகளின் தலைவர் இவரோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். அவருடைய கிருபையின் கீழ், தயவின் கீழ் இவர் இருக்கிறார். இவரை நாம் தொடக்கூடாது என்று அறிந்து கொள்வார்கள் என்றார். என் அன்பிற்குரியவர்களே, என் அருள்நாதர் இயேசுவை பாருங்கள். 1 கொரிந்தியர் 11:25 பாருங்கள். அவரும் ஒரு நாள் பாத்திரம் ஒன்றை எடுத்தார். அதில் திராட்சை ரசத்தை எடுத்தார். தன் சீடர்களுக்கு கொடுத்தார். என்னுடைய ரத்தத்தினால் உண்டான புது உடன்படிக்கை